மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க ஃபேவரட் ஷோ திரைமுரசு. சினிமால நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான திரை சம்பந்தமான பல்வேறு அப்டேட்டை இன்றைய திரைமுரசு நிகழ்ச்சியில வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிவகார்த்திகேயன் நடிப்புல சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா வெளியாகி சூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்க திரைப்படம் தான் அயலான். ஏலியன் கான்செப்டை வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. குடும்பத்தோட வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட மேக்கிங் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவை வாங்க பார்க்கலாம். நேற்று இன்று நாளை படத்தோட டைரக்டர் ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான படம் அயலான். 4500க்கும் அதிகமான VFX காட்சிகளை கொண்ட இந்த படம் 7 வருஷங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு பல தடைகளை தாண்டி கடந்த 12ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா ரகுல் பிரீத் சிங் நடிச்சிருக்கிற இந்த படத்தில் யோகி பாபு, கருணாகரன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக எடுக்கப்பட்ட இந்த படத்தில் ஒரு ஏலியன் கேரக்டர் வரும். அந்த கேரக்டருக்கு நடிகர் சித்தார்த் டப்பிங் பண்ணியிருந்தார். அயலான் படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, புழு பூச்சிக்கு கூட துரோகம் விளைவிக்காத இயற்கையை நேசிக்கிற விவசாயியா கிராமத்தில் வாழற சிவகார்த்திகேயன் பண பிரச்சனை காரணமாக சென்னைக்கு வராரு. அதே நேரத்தில் வில்லன் கேரக்டர் பூமிக்கு அடி ஆழத்தில் தோண்டி நோவா கேஸ் தயாரிக்க ஒரு பவர்ஃபுல்லான பொருளை பயன்படுத்துகிறாரு. அது பூமிக்கு பாதிப்பை தருங்கிறதுனால வேற்று கிரகத்தில் இருந்து ஒரு ஏலியன் இதை தடுக்கிறதுக்கு பூமிக்கு வருது. இந்த 3 பேரும் இணைஞ்சு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அயலான் படமாக உருவாகி இருக்கு. அயலான் படத்தில் வர்ற ஏலியன் கேரக்டர் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பெரும்பாலும் கலவையான விமர்சனங்களை வாங்கியிருந்தாலும் குழந்தைகளுக்கு பிடிச்ச படமாக கொண்டாடப்பட்டு நல்ல வசூலையும் பார்த்துட்டு வருது. இந்த படம் வெற்றிகரமாக ஓடிட்டு வர நிலையில் இந்த படத்தோட மேக்கிங் வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ வைரலாகிட்டு வருது. பொன்னியின் செல்வன் படத்தை தொடர்ந்து ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய படங்களை வந்து நடிச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு எந்த படங்களும் போகல அப்படின்னே சொல்லலாம். இப்போ அவர் பெருசா நம்பிக்கை வச்சிருக்க திரைப்படம் பாத்தீங்கன்னா சைரன். இந்த திரைப்படம் பாத்துட்டீங்கன்னா OTTல ரிலீஸ் ஆகுமா இல்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். மணிரத்னம் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்து பொன்னியின் செல்வன் 2 கடந்த வருஷம் வெளியாச்சு. இந்த படத்தை தொடர்ந்து ஜெயம் ரவி நடித்த அகிலன் படமும் சரி, இறைவன் படமும் சரி, 2 படங்களும் ஃப்ளாப் லிஸ்ட்டில் இணைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறமா ஜெயம் ரவி நடிப்பில் சைரன், பிரதர், காதலிக்க நேரமில்லை, தக் லைஃப், ஜீனி, தனி ஒருவன் 2ன்னு பல படங்களை கைவசம் வச்சிருக்காரு ஜெயம் ரவி. இதில் சைரன் படத்தை இரும்புத்திரை, விஸ்வாசம், அண்ணாத்த போன்ற படங்களில் ரைட்டராக ஒர்க் பண்ண ஆண்டனி பாக்கியராஜ் தான் டைரக்ட் பண்ணுறாரு. கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன், சமுத்திரகனி உள்ளிட்ட பலர் முக்கிய கேரக்டர்களில் நடிக்கிற இந்த படத்துக்கு GV பிரகாஷ் இசையமைக்கிறாரு. கிரைம் த்ரில்லராக உருவாக்கிட்டு வர இந்த படத்தோட வேலைகள்லாம் முடிஞ்சு போன கிறிஸ்மஸ்க்கே ரிலீஸ் பண்ண இருந்தாங்களாம். ஆனால் அப்போது சலார் படம் ரிலீஸாக இருந்ததால் தற்போது ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சாங்க. சமீபத்தில் சைரன் படம் நேரடியாக OTTல வெளியாகும்னு ஒரு தகவல் வெளியாகிட்டு வந்துச்சு. இப்படி ஒரு நிலையில் சைரன் படம் தியேட்டர்களில் வர பிப்ரவரி 9ஆம் தேதி வெளியாக இருப்பதா ஒரு புது தகவல் வந்திருக்கு. இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆர்ஜேவா தன்னோட கெரியரை ஆரம்பிச்சு சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிக்க ஆரம்பிச்சு இப்போ ஹீரோவும் நடிச்சிட்டு வராரு RJ பாலாஜி. ஓரளவுக்கு யதார்த்தமான கதாபாத்திரங்களை ஹீரோவா நடிச்சிட்டு வர RJ பாலாஜி முதல் முறையா கமர்ஷியல் கலந்த கேரக்டர்ல நடிச்சிருக்க படம் தான் சிங்கப்பூர் சலூன். இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸுக்கு ரெடி ஆகியிருக்கு. இந்த நிலையில இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். LKG படம் மூலமா ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்ச நடிகர் RJ பாலாஜி தொடர்ந்து மூக்குத்தி அம்மன், வீட்டில் விசேஷம் ஆகிய படங்கள்லையும் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. இது தொடர்ந்து அவர் ஹீரோவா நடிச்சு ரிலீஸுக்கு ரெடியாகிட்டு வர்ற படம் சிங்கப்பூர் சலூன். இந்த படத்தை இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, காஷ்மோரா, ஜுங்கா ஆகிய படங்களை எடுத்த இயக்குனர் கோகுல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. காமெடி ஜானர்ல உருவாக்கி இருக்கிற இந்த படத்துல நடிகர் சத்யராஜ், லால் முதலான பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் நடிகர் ஜீவா கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. விவேக் மேர்வின் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் இந்த படத்துல இருந்து ஒரு பாடல் வெளியாகி இருக்கு. சிங்கப்பூர் சலூன் படம் வர 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தோட ட்ரைலர் இப்போ வெளியாகி இருக்கு. தளபதியோட கோட் படத்தோட ஷூட்டிங்ல தீவிரமா இருக்கிற இயக்குனர் வெங்கட் பிரபு சைட்ல அவரோட பிரசன்ட் பண்ற இன்னொரு படத்திலையும் ரொம்பவே கவனம் செலுத்திட்டு வராரு. அந்த படத்தோட மியூசிக் சம்பந்தமான ஒரு அப்டேட்டும் இப்ப பார்க்க போறோம். அந்த அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். மீசிய முறுக்கு படத்துல ஹிப்ஹாப் ஆதிக்கு தம்பியா நடிச்சிருந்த நடிகர் ஆனந்த் இயக்கி நடிச்சு உருவாக்கி இருக்கிற படம் நண்பன் ஒருவன் வந்த பிறகு. இந்த படத்துல லீலா, RJ, விஜய், இர்ஃபான், பவானி ஸ்ரீ உள்ளிட்ட பலர் முக்கிய கேரக்டர்களை நடிக்கிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு பிரசன்ட் பண்ண இருக்காரு.
இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் காஷிப் இசையமைக்கிறார். அவரோட இசையில இந்த படத்துல இருந்து முதல் பாடலான பகோடா சாங் அப்படிங்கிற பாடல் வெளியாச்சு. ஹிப்ஹாப் தமிழா ஆதி பாடின அந்த பாடல் சோஷியல் மீடியால செம வைரலாச்சு. இதை தொடர்ந்து இந்த படத்தோட 2வது பாடலான அழாதே அப்படிங்கிற பாடல் வெளியாச்சு. இந்த பாடல் நடிகர் தனுஷ் பாடியிருந்தார். இந்த நிலையில இந்த படத்தோட 3வது பாடல் வெளியாக இருக்கு. இந்த பாடலை இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு. இந்த பாடல் நாளைக்கு வெளியாகும்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. தனுஷோட கேப்டன் மில்லர் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ரொம்பவே வெற்றிகரமா திரையரங்குல ஓடிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து தனுஷ் தன்னோட அடுத்த பத்தி படுத்த ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காரு. அந்த அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். தனுஷோட கேப்டன் மில்லர் படம் கடந்த 12ஆம் தேதி வெளியாகி தியேட்டர்களில் வெற்றிகரமாக ஓடிட்டு வருது. இந்த படத்தை தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தன்னோட 50வது படத்தை அவரே இயக்கி நடிச்சிருக்காரு தனுஷ். இன்னும் டைட்டில் வைக்கப்படாத இந்த படத்தோட ஷூட்டிங் நிறைவடைஞ்சதா சமீபத்தில் தகவல் வெளியாகிச்சு. இதனை தொடர்ந்து தன்னோட 51வது படத்தை தெலுங்கு இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் நடிக்க இருக்காரு தனுஷ். தனுஷுக்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனா நடிக்கிற இந்த படத்தில் நடிகர் நாகார்ஜுனா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் மற்றும் அமிகோஸ் கிரியேஷன்ஸ் இணைஞ்சு தயாரிக்க இருக்கிற இந்த படத்தை தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் உருவாக இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ ஹைதராபாத்தில் தொடங்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. ஜப்பான் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போலனாலும் நடிகர் கார்த்தி நடிக்க இருக்க அவரோட லைன் அப் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அந்த வகையில அவர் நடிச்சிட்டு வர ஒரு படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். நடிகர் கார்த்தி நடிப்புல கடைசியா ஜப்பான் படம் தீபாவளிக்கு வெளியாச்சு. ஆனால் இந்த படம் தோல்வி படமாக அமைஞ்சிச்சு. இதை தொடர்ந்து நலன் குமாரசாமி இயக்கத்தில் ஒரு ஃபேண்டசி மூவியில் கவனம் செலுத்திட்டு வந்தார் நடிகர் கார்த்தி. இந்த படத்துக்கு வா வாத்தியாரே அப்படின்னு டைட்டில் வச்சிருப்பதா தகவல் பரவிட்டு வருது. இந்த படத்தோட ஷூட்டிங்கில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் 96 பட இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்திலையும் நடிச்சிட்டு வர்றாரு கார்த்தி. கார்த்தியோட 27வது படமான இந்த படத்தை சூர்யாவோட 2D நிறுவனம் தயாரிக்கிறாங்க. கார்த்தியோட நடிகர் அரவிந்த் சாமியும் இணைஞ்சு நடிக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் சமீபத்தில் கும்பகோணத்தில் தொடங்கி விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு வருது. இந்த நிலையில் இந்த படத்தோட டைட்டில் சம்பந்தமாக ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதன்படி இந்த படத்துக்கு மெய்யழகன் அப்படின்னு டைட்டில் வச்சிருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. அல்லு அர்ஜுனோட அல வைகுந்தபுரமலு படத்தை எடுத்த தெலுங்கு இயக்குனர் திரிவிக்ரம் மகேஷ் பாபு வச்சு எடுத்திருக்கிற படம் தான் குண்டூர்காரம். இந்த படத்துல ஸ்ரீலீலா, மீனாட்சி சௌத்ரி, ரம்யா கிருஷ்ணன், ஜெகபதி பாபு உள்ளிட்ட பலர் முக்கிய கேரக்டர்கள்ல நடிச்சிருக்காங்க. தமன் இசையமைச்சிருக்காரு. அத்தடு, கலேஜா ஆகிய படங்களுக்கு அப்புறமா மறுபடியும் மகேஷ் பாபு கூட இணைஞ்சிருப்பதால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகி இருந்த நிலையில இந்த படம் கடந்த 12ஆம் தேதி வெளியாகி இருந்துச்சு. இந்த படம் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிற நிலையில இந்த படம் உலக அளவுல 100 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. தாமிரபரணி, பூஜை ஆகிய படங்களுக்கு அப்புறமா நடிகர் விஷாலும் இயக்குனர் ஹரியும் 3வது முறையா இணைஞ்சிருக்கிற படம் ரத்னம். ஹரியோட யானை படத்துல நடிச்ச பிரியா பவானி சங்கர் தான் இதுலயும் ஹீரோனா நடிக்கிறாங்க. நடிகர் யோகி பாபு காமெடி கலந்த ஒரு முக்கிய ரோல்ல நடிச்சிட்டு வராரு. இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜோட ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனமும் ஜி ஸ்டுடியோஸ் நிறுவனமும் இணைஞ்சு தயாரிக்கிற இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறாரு. இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடந்துட்டு வர நிலையில இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸை ஆதித்யா மியூசிக் நிறுவனம் கைப்பற்றி இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. தனுஷோட திருச்சிற்றம்பலம் படத்தை எடுத்த டைரக்டர் மித்ரன் அடுத்ததா மாதவனை வச்சு ஒரு படத்தை இயக்கிட்டு வராரு. இந்த படத்தோட கதையை மாதவனை எழுதியிருக்காரு. இந்த படத்துல ஷர்மிளா மந்த்ரி ஹீரோயினா பிளே பண்ணிருக்காங்க. ராதிகா சரத்குமார் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அதிர்ஷ்டசாலின்னு தலைப்பு வச்சிருக்கதா தகவல் வெளியாகி இருந்தது. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஸ்காட்லாந்துல நடந்து வந்த நிலையில தன்னோட காட்சிகளை நடிச்சு முடிச்சிட்டதா மாதவன் சொல்லியிருக்காரு. இயக்குனர் கோகுல் இயக்கத்துல ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்க சிங்கப்பூர் சலூன் படத்தோட ட்ரைலர் லான்ச் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல கலந்துகிட்ட படக்குழு மற்றும் திரை பிரபலங்கள் என்ன பேசியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். 2 இயர்ஸ் முன்னாடி பாலாஜி நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன், பஷீர்னு ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும், நீ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வந்து கோகுல் சார் கூப்பிட்டு ½ அன் ஹவர் நரேஷன் தான் பிளான் பண்ணாரு. ஆனால் ஆரம்பிச்சு 2 பேரும் சிரிச்சு ஒரு 2.5 hours 3 hours பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். சார் சத்தியமா நான் சொல்றேன் சார், உங்க நரேஷன் ஸ்டைலுக்கு யாரு கதை கேட்டாலும் கண்டிப்பா ஓகே சொல்லிடுவாங்க சார். ஏன்னா சிரிச்சு நாங்கள் ப்ளீஸ் ஒரு 3 hours கிட்ட பேசியிருப்போம் சார். நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது, என் படம் கூட அவர் பார்க்கல. ஆனால் ரொம்ப கேஷுவலாக பேசினாரு, 3 hours பேசினாரு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய கிரேட் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் விவேக் மர்வின் அவங்கள பற்றி சொல்ல தேவையில்லை, அவங்க சாங்ஸ் எல்லாமே நம்மளோட பிளேலிஸ்ட் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த விழாக்கு வந்து சிவா சார் அண்ட் விஜய் சேதுபதி சார், தேங்க்யூ ஸோ மச் எங்கள் விழாக்கு வந்ததுக்கு. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நிறைய டான்சர்ஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்லேயும் அண்ட் ட்ரெய்லர்லையும். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு ஃபுல் எனர்ஜி இந்த செட்டில். அண்ட் கடைசியில் பாலாஜினா சாரி, எங்களுக்கு கொஞ்சம் இமோஷனல் பாண்டிங் ஒன்று இருக்குது, அதனால் அவரை பற்றி பேசும்போது கொஞ்சம் ஒரு செகண்ட் இமோஷன் ஆகிடுவேன். பட்
எனக்கு வந்து இந்த படத்துலேருந்து கிடைச்ச பெரிய விஷயம் வந்து பாலாஜினாவோட அந்த ஒரு எல்டர் பிரதர் எனக்கு கிடைச்சிருக்காரு. பிகாஸ் ஒவ்வொரு நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் நான் அவர் தான் கூப்பிடுவேன். எனக்கு ஒரு கைடிங் பர்சனாக இருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. லவ்யூனா ஒரே ஒரு இடம், நீங்கள் கிரிக்கெட் ஆடும்போது போங்க அடிக்கும் போது மட்டும் டோன்ட் லவ்யூனா, மற்றபடி எப்பவுமே லவ்யூனா. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே Jan 25 தியேட்டர் அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் நமக்கு சரியாக தெரியலை அப்படின்னா நம்ம எதை சர்ச் பண்ணுவோம்? கரெக்டான இடத்துக்கு போய் சேரணும்னா கூகுளில் சர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி ஆக்டிங்கில் நம்ம ஒரு சரியாக வரல அப்படின்னா நம்ம ஒரு கரெக்டாக ஒரு தேடணும்னா நம்ம தேட வேண்டிய ஆளுக்கு கூகுளில் சர்ச் பண்ணணும். இது ஒரு நல்ல பஞ்சுன்னு இப்போ பிளான் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கக்கூடிய அன்பு சகோ விஜய் சேதுபதி சகோ சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சத்யராஜ் சாருடைய ஃபஸ்ட்டு காம்பினேஷன் உண்மையிலே அவர் பெரிய லெஜெண்டு. டப்பிங்கில் எவ்வளவோ ஏற்றிருக்கேன், அவர் மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன். பட் எதுவுமே சொல்லாமல் அவ்வளோ ஜாலியாக கூலாக அவரோட ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி இன் 25th January. Everybody please watching in theatre. Thank you yours obediently. Balaji, Nanba, always proud of you. You do multiple things and always doing great. தேவிக்கு முன்னாடிலேருந்து இதே நம்ம ஆயிரத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது, அது தொடர்ந்துகிட்டே இருக்குது. பாலாஜியோட எப்பவுமே ரொம்ப பெருமையாக இருக்கும். அவர் பண்ணுற பல விஷயங்கள் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சின்சியராகவும் பண்ணிகிட்டே இருக்காரு. த ஐட்ஸ் வாட் யூ கான் டுடே இஸ் வெரி வெரி ப்ரவுட். நண்பா, தேங்க்யூ. கோகுல் சார், ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஃபிலிம்ஸ். உங்களுக்கு பிடிச்சது மக்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி தான் படம். ஸோ கண்டிப்பாக இந்த படமும் உங்கள் வீட்டு வரிசையில் நிச்சயமாக இருக்கும். விஜய் சேதுபதி சார், ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்துக்கள். கிரேட் ஃபிலிம். அண்ட் எல்லாருக்கும், விவேக் மேரின் சார், எல்லாருக்கும் என்டையர் காஸ்ட்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். நான் இந்த 45 வருஷமாக சினிமாவில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சிங்கப்பூர் சலூனுடைய முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். சிகை அலங்காரம் இதை வச்சு தான் 45 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பிக்கு எவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு எனக்கு தான் தெரியும். இந்த சிங்கப்பூர் சலூன் நிச்சயமாக இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேலே கொண்டு புறப்படும். ஏன்னா கிளைமேக்ஸில் அவ்வளவு கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை ஒரு டைரக்டர் கற்பனை பண்ணி சொல்லிடலாம், இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சார்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த சிஜி ஒர்க் பிரமாதமாக வர்றதுக்கு முக்கியமான காரணம் பணம். அது ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி நிறைய கவுண்டமணி அண்ணன் கூட, தம்பி வெடுவேலி கூட, நம்ம தலைவர் மணிவண்ணன் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன். பட் நானே தனியாக ஒத்தையாக ஒரு காமெடி பண்ணி நடிச்சுன்னா அது இந்த படமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வல் சீன் திருவிளையாடல் நாகேஷ் சார் மாதிரி ஐயோ தனியாக புலவை விட்டுட்டானே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன். அதை தைரியமாக எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோகுல் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தமிழில் ஒரு பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு படம்னு நினைக்கிறேன். இந்த கதாபாத்திரம் அவர் சொல்லும்போது எனக்கு I didn't find it very tough to do this role because குழந்தைங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை அப்பா அம்மா தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது that is there. பட் ஆஃப் லைட் என்ன ஆயிடுச்சு, அப்பா அம்மா என்ன ஆக முடியாமல் ஃபெயிலியர் ஆச்சோ அதெல்லாம் குழந்தை மேலே திணிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் குழந்தைகள் என்ன பிடிக்குதோ அதை என்கரேஜ் பண்ணி கொண்டு வர்ற ஒரு அப்பாவா என்னை சாரி, நான் ஐ எம் நாட் டாக்கிங் போஸ்டிங் அபவுட் மை செல்ஃப். இன்னைக்கு என்னை நடிகனா பார்க்கறத விட ஒரு குழந்தைங்க ஒரு மிகப்பெரிய நீச்சல் வீரராக இன்டர்நேஷ்னல் லெவலில் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்பான்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி கோகுல் இந்த கதை சொல்லும் பொழுது பையன் இது மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறான். who will support him அப்படின்னும் பொழுது அதுதான் இந்த படம். So we had very lovely scenes with Balaji, father and son. ஆர்ஜே பாலாஜியோடைய படம் அப்படின்னா எங்கள் அம்மாவும் சரி, என்னுடைய ஒய்ஃபும் சரி, ஆர் பீப்புள் whoever I know the entertainment அப்படின்னா ஆர்ஜே பாலாஜியோட படம் போய் உட்காந்து பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். இட்ஸ் ஃபன் அண்ட் இட்ஸ் காட் அ மெசேஜ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இஸ் பிரசன்டிங் ஹிம்செல்ஃப் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாமல் நம்ம டைரக்டர் சார், அவர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கூட சிங்கப்பூர் சலூனில் தான் ஹேர் கட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன்.
அண்ட் இதுக்கப்புறம் ஐ திங்க் ஆஃப்டர் வாட்சிங் சிங்கப்பூர் சலூன் படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த பார்பர் அப்படின்ற ஒரு இது மாறி ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த ஸ்டைலிஸ்ட்டை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஸ்டைலாக இந்த படம் இருக்குது. அண்ட் அவங்களுக்கு ஒரு நியூ இமேஜ் கொடுத்த எங்கள் டைரக்டருக்கு தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களை நம்பி தான் இருக்கும். அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ், இந்த படம் வந்து பார்த்து வர கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக நிச்சயம் மீடியாவுக்கு இந்த படம் பிடிக்கிற படமாக இருக்கும். அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கும் நிச்சயம் பிடிக்கிற படமாக இருக்கும். கம்மிங் டு, அதாவது ஒரு 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 படம் கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக வரும்போது அதுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹீரோஸ் நம்பி தான் படம் பண்ணுவாங்க பொதுவாக. ஆனால் கண்டென்ட்டை நம்பி படம் பண்ணும்போது கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுற ப்ரொடியூசர் தான் ஹீரோவாக இருப்பாங்க. எனக்கு கிடைச்ச அப்படி ஒரு சூப்பர் ஹீரோ தான் ஐஸ்வரி கணேஷ் சார். தேங்க்யூ சார். ஸோ உங்களை நம்பி தான் போகிறேன். ஸோ படம் பார்ப்போம். ஃபஸ்ட் டே 25th நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு நாள். தேங்க்யூ ஸோ மச். கோகுல்னு அந்த டைரக்டர் நிஜமாகவே ஒரு பெரிய டார்ச்சர். அவரோட வேலை செஞ்சுருக்கீங்க. ஏன்னா ராஜன் சார் வந்தார், யாராவது கான்ட்ரவர்சியாக பேசுவான்னு பார்த்தீங்க, யாருமே பேசல போல. சரி, நானும் பேசிட்டு போயிட்டேன். பெரிய டார்ச்சர் தான் அவருக்கு. ஒரு அடமாட்டம் தான் இருப்பார். ஆனால் கூகுள்ஸோட வேலை பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ். எனக்கு அவர் சுமார் மூஞ்சிக்குமார் அவர் எப்படி உருவாக்கியிருப்பார் அப்படின்னு அவர் மைண்டில் எப்படி அந்த ப்ராசஸ் நடத்துறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஜுங்காவாக இருக்கட்டும், ஒரு சீனை ஆடியன்ஸ்க்கு இன்னும் எவ்வளோ தூரம் எங்கேஜிங்காக கொடுக்க முடியும்னு யோசிக்கிறதுல பெரிய கில்லாடி அவர். அவரோட வேலை பார்த்த எனக்கு 2 படம் மிக சிறந்த அனுபவம். செத்ரா சார், ஐ லவ் டு ஒர்க் வித் யூ சார். நீங்கள் நான் ரீசெண்டாக தொடர்ந்து உங்களுடைய பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார். தெற்கு திருமச்சானாக இருக்கட்டும், அமைதிப்படியாக இருக்கட்டும். அப்புறம் நான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். பெரிய அநியாயம் சார், எல்லாம் சொல்லாதீங்க சார். அப்படி நீங்கள் இவர் கிரேட்டஸ்ட் ஆக்டர். நான் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். நீங்கள் இருக்கிற ஸ்க்ரீனில் நீங்களும் கவுண்டமணி சாராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதா இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், அமைதிப்படியாக இருக்கட்டும், எந்த படம் வேணால் எடுக்கலாம் சார். அட்ஸ் மினிமம் கேரண்டில் சூப்பர் கேரண்டி உங்களை உட்காந்து பார்க்குறது சார். அந்த அண்ட் நான் நிஜமாகவே மனசார, இது மேடைக்காக சொல்லுறது, ரொம்ப நாள் மனசார இருக்கிறேன். உங்களோட சரிக்கு சமமாக ஒரு படம் ஒன்று ஆசை சார். சப்போர்ட்டிங் ரோல்லாம் இல்லை சார், எனக்கு அப்படிலாம் இல்லை. அது எனக்கு உங்களோட அருமை எனக்கு தெரியும். நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் ரொம்ப மதிக்கிறேன் உங்களை. எனக்கு உங்களோட அருமையை நான் ரொம்ப கொண்டாடுறேன். எனக்கு உங்களோட சமமாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை சார். 2 பேரும் அது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். யுவர் கிரேட் அண்ட் யுவர் ஃபென்டாஸ்டிக். நன்றி. நீங்கள் எங்களோட இன்னமும் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பேசின டைம் ஆகிடும். வாழ்த்துக்கள். நன்றி சார். சிங்கப்பூர் சலூன் படம் கிட்டத்தட்ட நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி முடித்தோம். நிறையா சிஜி ஒர்க் இருந்தது. இப்போ ரிலீஸ்க்கு ஜனவரி 25 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் இது. இந்த சிங்கப்பூர் சலூன் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே இருக்கிற பசங்களுக்கு இது உங்களுக்கான படம். நான் சொல்கிறது போன ஜென்ரேஷனில் இருக்கிற முக்கால்வாசி பசங்க இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு ஒண்டி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த பயம் இல்லை. ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகலாம், யூடியூபர் ஆகலாம், இன்ஸ்டாகிராமர் ஆகலாம், இல்லை விளாகர் ஆகலாம். இது மாதிரி புதுசாக செருப்பு தைச்சா கூட நான் செமையாக தைப்பேன் அப்படின்ற ஆட்டிடியூடில் இருக்கிற உங்களுக்கு இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த வேலையை இவங்க தான் செய்யலாம், இந்த வேலை இவங்களோட தொழில், இந்த வேலை இந்த ஜாதிக்காரங்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் உடைச்சு இந்த உலகம் ரொம்ப தூரம் முன்னாடி போயிடுச்சு. எங்கேயோ நம்ம ஊரில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இல்லை தெரிஞ்ச இடத்துலையே இன்னும் அதே நிலைமை இருக்கும்போது, இல்லை அப்படி கிடையாது, எந்த வேலை வேணாலும் யார் வேணாலும் செமையாக பிடிச்சி பண்ணால் மேலே போகலாம் அப்படின்றத ரொம்ப இன்ஸ்பைரிங்காக எனக்கே நடிக்கும்போது இது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆனால் செமையாக இருக்கும்னு ஆசையாக பண்ண படம் தான் இது. படிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை படிச்சுட்டு உனக்கு பிடிச்ச பேஷனை பண்ணுறதுக்கான ஒரு லைஃப்பை தேடிக்கோ. இந்த படம் அதுதான் சொல்லும். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ஜனவரி 25 ரிலீஸ் ஆக போகுது. என்ன நேயர்களே, இன்றைய திரைமுரசு நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.